கும்மிடிப்பூண்டி ஜிஎன்டி சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தேங்கி நிற்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நேற்று பரவலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. 24 மணி நேரத்தில் கும்மிடிப்பூண்டியில் 17 சென்டிமீட்டர் மிக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் பல்வேறு இடங்களில் மழைநீர் என்பது தேங்கி கிடக்கிறது. கும்மிடிப்பூண்டியில் அமைந்திருக்கக்கூடிய தாமரை ஏரியும் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே தொழிற்சாலை கழிவு நீரும் இந்த தாமரை ஏரியில் கலப்பதாக புகார் எழுந்திருந்தது. ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரும் தற்போது இந்த ஜிஎன்டி சாலையில் தேங்கி நிற்கிறது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் 1 முதல் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி கிடக்கிறது. கழிவு நீருடன் மழை நீர் கலந்து தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். முக்கிய சாலையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜிஎன்டி சாலையில் தான் பொதுமக்கள் அன்றாட தேவைகளுக்காக வணிக நிறுவனங்களுக்கு செல்வது, பள்ளிகளுக்கு செல்வது போன்ற பல்வேறு தேவைகளுக்காக இந்த முக்கிய சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். சாலையில் மழை நீரிடும் கழிவு நீரும் கலந்து தேங்கி இருப்பதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அதிகாரிகள் சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீர் முழுமையாக வெளியேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.